ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, மாமாவை கொன்றுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அதோடைய லாங்குவேஜிலே சரி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுது. அதை வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இது ஒரு பெரிய ஆள் வந்து உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இதுக்கு குழந்தை சொல்கிறதும் அது சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் சின்ன வயசுலேயே இருந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்குறனால தான் அவங்களுடைய பிஹேவியர் வந்து பெரிய ஆள் ஆகும்போது கூட அதே மாதிரியே செட் ஆயிடுது. அப்போ குழந்தையோட விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய ஃபியூச்சரே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா சோசியல் மீடியாவில் சின்ன சின்ன குழந்தையெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து வாடா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதையும் நம்ம வந்து ரொம்ப பார்த்து ரசிக்கிறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 5ல் விளையாது 50ல் விளையாது. சின்ன வயசில் வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் சொல்லி கொடுக்கட்டுனா அவங்க பெரிய வயசுலேயும் அவங்ககிட்ட வந்து ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்க முடியாது.